வேலூரில் பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 பேர் காட்பாடி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். வேலூர் மாவட்ட பாஜக ஆன்மீக பிரிவு மாவட்ட நிர்வாகி விட்டல்குமார் இவர் கடந்த 16ஆம் தேதி படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் திமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் பாலா சேட்டுவுக்கு தொடர்பு இருப்பதாகவும் பாஜக சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அதே நேரத்தில் சந்தேக மரணம் என போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் விட்டல்குமாரை கொலை செய்ததாக காட்பாடி நீதிமன்றத்தில் பாலா சேட் மகனின் ஓட்டுநர் சந்தோஷ் மற்றும் சந்தோஷ் நண்பர் கமலதாசன் ஆகியோர் சரணடைந்துள்ளனர். அவர்களை ஜனவரி 2ஆம் தேதி வரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து கொலை வழக்காக மாற்றம் செய்துள்ள போலீசார் 2 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். மேலும் பாலா சேட் என்பவரையும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வேலூரில் பாஜக நிர்வாகி கொலையில் திமுக நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பது வெளியிடப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், விட்டல்குமாருக்கும் திமுகவை சேர்ந்த நாகல் ஊராட்சி மன்ற தலைவர் பாலா சேட்டு என்பவருக்கும் இடையே பலமுறை வாக்குவாதங்கள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற வளாகம், அரசு அலுவலகம் என எந்த இடத்திலும் பொதுமக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை நிலவுவதாக கூறியுள்ளார். தங்கள் கட்சியினர் என்பதற்காக சமூக விரோதிகளை கண்டுகொள்ளாமல் இருந்தால் அதற்கான எதிர்வினைக்கும் திமுகவே பொறுப்பு என்றும் அண்ணாமலை எச்சரித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.